ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெசிகா. நான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கேன். சின்ன கோவிந்தம்பாடின்னு ஒரு வில்லேஜில் இருக்கேன். நான் ஒரு திருநங்கை. நான் BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு MNC கம்பெனியில் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ போய் ஜாப் கேட்டால் நார்மலான ஒரு பர்சனுக்கு ஜாப் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாபோடைய சம்பளம் 25K அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டால் 8K தரேன், நான் 10K தரேன், ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படியும் நாங்கள் ஒரு இடத்துக்கு நான் ஒர்க் பண்ணால் அங்கே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சு. நாங்கள் சுயமாக வெளியே வந்தாலும் வரவிட மாட்டிருக்காங்க. வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி தொல்லை நிறையவே இருக்கு. எனக்கு என் படிப்புக்கு அப்புறம் என் ட்ரீம் நான் போலீஸ் ஆகணும், இல்லை நான் டீச்சர் ஆகணுன்றதான் என்னுடைய எய்ம். என்னால் சில விஷயங்கள்லாம் ஆக முடியல. எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி இப்படி என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் டான்ஸ் போயிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு பிடிச்சமான என் லைஃபுக்கு அப்புறமா எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா நான் டான்ஸ் தான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஃபோக் பண்ணிட்டு இருக்கேன், கிராமிய கலை பண்ணிட்டு இருக்கேன், தென் ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கேன். இந்த 7-8 வருஷமா எனக்கு சாப்பாடு போறதுன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மட்டும்தான். டான்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் இல்லவே இல்லை. கரகாட்டம், இந்த ஜெசிகான்ற பேர் வெளியே கொண்டு வந்தது கரகாட்டம் தான். நான் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தொடர்ந்து கரகாட்டம் கிராமிய கலைகளை போயிட்டு நான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டான்ஸ்ல என் கூட இருக்க என்னுடைய டீம்ல இருக்கிறவங்களுக்கு என் கையில இருந்து நான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அது காரணம் டான்ஸ் மட்டும்தான்.